ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சில்லர் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சில்லர் ஆப் ரியலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அதிகமான மணியை சம்பாதிச்சு தருதா இல்லைனா ஃபேக் லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில்லர் ஆப் இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு அக்கௌண்ட் எப்போதுமே கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பின் அண்ட் வின். உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்பின் பண்ணுற மாதிரி ஒரு கேம் இருக்கும். நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு காயின்ஸை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 10 இல்லைனா 15 காயினை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் கிடைக்குதோ அந்த காயின்ஸை வந்து நீங்கள் வந்து உங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அதே டைம் பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க்னு இருக்கும். அதை டெய்லி கிளிக் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் காயின்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் குறிப்பிட்ட கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கேம்ஸை ப்ளே பண்ணுறது மூலமாக கொஞ்சம் காயின்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது மூலமாகவும் கொஞ்சம் காயின்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் தான் இவ்வளோ தான் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். பின்ன ரெஃபரல் மூலமாக கொஞ்சம் காயின்ஸ் கிடைக்கும். இது ரியலி வந்து அதிகமான ஏர்னிங்ஸ் தரக்கூடிய ஆப்னு கேட்டிங்கன்னா முழுக்க இல்லை. ஏன்னா இதை மாதிரிப்பட்ட பல ஆப்பை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகுது. நம்ம கேம்ஸ் எல்லாம் விளையாடும்போது பார்த்திங்கன்னா அதிகமான ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகுது. இந்த ஆப்போட ரெவன்யூ எப்படின்னா இவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ப்ளே ஆகும். அந்த ஆடை நம்ம பார்க்கும்போது தான் இவங்களுக்கே ரெவன்யூ வரும். ஸோ அந்த ரெவன்யூலேருந்து நமக்கு 10 ரூபா 20 ரூபான்னு இந்த மாதிரி வந்து டிப்ஸ் மாதிரி தருவாங்க. பட் ரியலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் 100 சில்லர் காயின்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணால் 10 ரூபா தான் நமக்கு கிடைக்கும். 100 காயின்ஸ்னால் 10 ரூபா தான். அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை காயின்ஸ் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு 100 ருபீஸ் போகணும்னு எதிர்பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முழுக்க இந்த காயினில் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் விளையாடினா கூட 1 டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா இல்லைனா 15 30 ரூபா. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அதிகமான ஆட்ஸ் ப்ளே ஆகிற ஒரு ஆப்பில் எவ்வளோ தூரம் தான் உங்களால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ண முடியும்னு தெரியல. பட் இருந்தாலும் அதில் லிமிட்டட் அமௌண்ட் தான், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும். அந்த மாதிரிப்பட்ட கேட்டகரியில் தான் இருக்குது. நீங்கள் 1 மந்த் ஹெவியாக பிளான் பண்ணால் கூட ஒரு 300 ரூபா கூட வாரதுக்கு ரொம்ப டஃப். ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அழகாக காயின்ஸ் தர மாதிரியே இருக்கும். போக வந்து பார்த்திங்கன்னா அந்த காயின்ஸில் லிமிட்டேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வித்ட்ரால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்காது. நிறைய பேர் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணவங்க ப்ளே ஸ்டோரில் ரிவ்யூ போட்டிருக்காங்க. எந்த மாதிரினா வித்ட்ரால் பண்ணாலும் வித்ட்ராவல் அமௌண்ட் அக்கௌண்ட்டில் வரல. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து காயின்ஸ் நிறைய ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணாலும் அந்த காயின்ஸ் வந்து வாலெட்டில் ஆட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரிவ்யூ பார்த்தாலே தெரியும். ஸோ முழுக்க இந்த ஆப்பெல்லாம் நீங்கள் நம்பி போகக்கூடாது. ஸோ இதை மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் வரும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப் வந்துட்டு தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம இதை மாதிரி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி இந்த ஆப்பில் ஒர்க் பண்ணதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேம் கேட்டகரியில் அதாவது இதில் வந்து ரெவன்யூ என்னென்னா நீங்கள் உள்ளே வருவீங்க. நீங்கள் உள்ளே வரதால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஆட்ஸ் பார்ப்பீங்க. அந்த ஆட்ஸால் அவங்களுக்கு ரெவன்யூ வரும். அதுதான் அவங்கள லாபமே தவிர நாம் விளையாடுற எப்போதுமே ஸ்டார்டிங்கில் அவங்க ஏர்னிங் கொடுக்குற மாதிரி நிறைய இந்த யூடியூப் ப்ரொமோட்டர்ஸ் ப்ரொமோட் பண்ணுவாங்க. பட் உண்மையிலே சொல்ல போனால் ஏர்னிங்ஸ் வந்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் எல்லாம் தானே வராது. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேமாக போய் மாறும். பட் இதனால் நம்ம ஆட்ஸ் பார்க்குற ரெவன்யூ மட்டும் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த ஆப்பை தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.